வணக்கம். முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியோட 1 இயர் பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் முதல் பேட்டர்ன் ஃபார்மேஷனோட 1 இயர் பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வீடியோவை ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல் பேஜஸில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் ரெண்டாவது பேட்டர்ன் ஃபார்மேஷனோட 1 இயர் பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய கான்செப்ட் என்ன, ஒரு வருஷத்துக்கு 500 ட்ரேடிங் பண்ணோம், ஒரு வருஷத்துக்கு 90,000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணோம், ஒரு வருஷத்துக்கு 600% ப்ராஃபிட் புக் பண்ணோம். முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மட்டுமே. கரெக்டுங்களா? அப்போது இந்த ரெண்டாவது பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை ட்ரேடிங் தரான், ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தரான், ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் தரான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சில பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபார்ம் ஆகிற மாதிரியான பேட்டர்ன்ஸும் இருக்குது, எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்பர் 1 வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன். அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 24 ஹவர்ஸ் மார்க்கெட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 24 ஹவர்ஸில் எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகும். நாம் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ, நாம் எப்போ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறோமோ அந்த டைமில் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகும்போது அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஒன்ஸ் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு ரெண்டும் செட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சொந்த வேலையை பார்த்துக்கலாம். அதே போல் இந்த ஸ்ட்ராட்டஜி 8 கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆக 8 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அப்போ நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாபில் இருந்தாலும் சரி, 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். அடுத்து 22 கரன்சி பேர்லையும் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி 1 ஹவர் கேண்டிலை பேஸ் பண்ணினா ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போது இது 8 கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால முதல் கேண்டில் இந்த மாதிரி இருக்கணும், ரெண்டாவது கேண்டில் இந்த மாதிரி இருக்கணும், 5வது கேண்டில் இந்த மாதிரி இருக்கணும், 8வது கேண்டில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்னாக தான் இருக்கும். நண்பர்களே, இதில் வந்து 81 ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 84 இருக்கணும், ஏதோ ஒரு 3 ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்பர் 2ஓட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இது. ஆக்சுவலாக 84 இருக்கணும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது. அதனால் ஒன்றா நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா? முதல்ல நம்ம பேட்டர்னோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து ஏரோ மார்க்கும் போட்டு வச்சுருப்பேன். அதே நேரத்தில் அவன் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறானா, இல்லை லாஸ் புக் பண்ணியிருக்கிறானா, இல்லை எத்தனாவது ட்ரேடிங் அப்படிங்கிறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி நான் ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். இதுதான் என்னுடைய முதல் வேலை. ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். அடுத்து நான் எக்ஸல் டேட்டாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 84 ட்ரேடிங் கொடுத்துருக்குறான் ஒரு வருஷத்துக்கு. பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்பர் 2ஓட எக்ஸல் டேட்டா இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருக்குறேன், ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, எந்த டேட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்தது வந்து டைமு இந்தியன் டைம். இந்த டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணலை, ஏன்னா அந்த டேட்டில் அவன் எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்னு அந்த டேட்டா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இது எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுனால டைமோட டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணலை. சரி, ஓகே. அடுத்தது எவ்வளோ ப்ராஃபிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங்க்கு 600% ஃபிக்ஸடு பாயிண்ட் ப்ராஃபிட். அதே போல் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். இதுவும் ஃபிக்ஸடு பாயிண்ட் தான். நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், லாஸ் வந்ததுன்னா 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 1:3. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் டேட்டாவோட பேஜ் 1, இது வந்து பேஜ் 2, இது வந்து பேஜ் 3, இது வந்து பேஜ் 4. சரிங்களா? மொத்தம் 84 ட்ரேடிங். ஸோ சரி, ஓகே. அதே நேரத்தில் இந்த 84 ட்ரேடிங்கில் 12,200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறான். ஆக்சுவலி இது வந்து 10 மாதத்தோட டேட்டா தான், இன்னும் 2 மாதம் இருக்குல்ல. ஸோ அப்படி பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 15,000 பாயிண்ட்ஸை இவனை வச்சு கரெக்ட் பண்ணிடலாம். ஓவராலாக பார்க்கும்போது நம்ம 500 ட்ரேடிங் பண்ணோமா ஒரு வருஷத்துக்கு, அப்போ இவனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரேடிங்கை நம்ம பண்ணிடலாம். ஒரு வருஷத்துக்கு நம்ம 90,000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணோமா, அப்போ இவனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15,000 பாயிண்ட்ஸை ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். அடுத்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 600% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஒரு மாதத்துக்கு 50% தான், 600% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். இவனை வச்சு ஒரு 100% ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் ஒரு வருஷத்துக்கு. அப்போ பேட்டர்ன் ஃபார்மேஷன் 1 வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துச்சு, 60 ட்ரேடிங் கொடுத்தான். இவன் ஒரு 80 ட்ரேடிங், கிட்டத்தட்ட ஒரு 150 ட்ரேடிங் ஓவராலாக இந்த 2 பேட்டர்னை வச்சு நம்ம பண்ணிடலாம் ஒரு வருஷத்துக்கு. அடுத்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஒரு 15,000 பாயிண்ட்ஸு, இவன் ஒரு 15,000 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 30,000 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் ஒரு வருஷத்துக்கு. அடுத்தது பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஒரு 100லேருந்து 120%, இவன் ஒரு 100%, கிட்டத்தட்ட ஒரு 200% ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் இந்த 2 பேட்டர்னை வச்சு மட்டுமே 600%. கரெக்டுங்களா? அப்போ 3ல் ஒரு பகுதியை டேட்டாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து இந்த எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை ஏன் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஆக்சுவலாக
இப்போ 2 மணி நேரத்துலையும் டார்கெட் ரீச் பண்ணியிருக்கான். அதே நேரத்தில் 2 நாள் இல்லை 4 நாள் கூட ஹோல்டிங் பண்ணி டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ 4 நாள் இல்லை 2 நாள் இல்லை 1 நாள் ஃபுல்லாக ஹோல்டிங் பண்ணி நம்ம ரீச் பண்ணுற இந்த டேட்டா இருக்கும்போது நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இந்த டேட்டா இல்லை அப்படிங்கிற போது ஒரு சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடும். கரெக்டுங்களா? இப்போ இவன் 1 நாள் ஆனாலும் சரி, இல்லை 2 நாள் ஆனாலும் சரி, இல்லை 1 வாரம் ஆனாலும் சரி, இவன் ப்ராஃபிட் கொடுப்பான், ஓவராலாக பார்க்கும்போது இவன் ப்ராஃபிட் தான் இருப்பான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டு டேட்டாஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம ஹோல்டிங் பண்ணி வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்கா ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுவோம். சரி நண்பர்களே, இதுதான் வந்து பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்பர் 2ஓட 1 இயர் டேட்டா. ஸோ நம்மளுக்கு வந்து 84 ட்ரேடிங், கிட்டத்தட்ட 100 ட்ரேடிங் கொடுப்பான் ஒரு வருஷத்துக்கு. கிட்டத்தட்ட 15,000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுப்பான். கிட்டத்தட்ட ஒரு 100% இவனை வச்சு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் ஒரு வருஷத்துக்கு. சரி, நன்றி.